அனைவருக்கும் வணக்கம். வீழ்ச்சியின் பாதையில் நடைபோடும் நான் வெற்றியாளனாக மாற முடியுமா? மாற முடியும் என்று காட்டிய ஒருவரை பற்றியதுதான் இன்றைய பதிவு. சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. லண்டனில் பிறந்து வறுமையில் வளர்ந்து வறுமையின் வலியை மறக்க தாய் சொன்ன கதைகளை கேட்டு கேட்டு தன்னை நடிகனாக கலைஞனாக செதுக்கிக் கொண்டு நாடகத்துறையில் ஈடுபட்டு பின்னாளில் அமெரிக்காவிற்கு சென்று தன்னை ஒரு நடிகனாக மாற்றிக்கொண்டு தொல தொல கால் சட்டையும் இறுக்கமான கோட்டும் துண்டு மீசையும் நவீனமான தொப்பியையும் வைத்துக்கொண்டு பேசா படத்தின் நாயகனாக விளங்கியவர் தான் அவர். தன்னுடைய உருவத்தை லிட்டில் டிராம்ப் என்ற ஒரு உருவக வடிவமாகவே மாற்றிக்கொண்டு தன்னுடைய வறுமையின் வாழ்வை தி கிட் என்ற ஒரு திரைப்படமாக கதை வசனமெல்லாம் எழுதி திரைப்படமாக்கியவர் அவர். யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்ற ஒரு திரைப்பட நிறுவனத்தை உண்டாக்கி மிகப்பெரிய காவிய படங்களை எல்லாம் தி சர்க்கஸ் போன்ற மிகப்பெரிய காவிய படங்களை எல்லாம் எடுத்தவர். இவற்றையெல்லாம் தாண்டி பேசா படத்தின் நாயகனாக இருந்த அவர் பேசும் படத்தின் நாயகனாக மாற முடியுமா என்ற ஒரு சூழ்நிலையில் கூட அதையும் மாற்றி வெற்றியாளனாக விளங்கியவர் அவர். சர்வாதிகாரியாக இருந்து தன்னை வளர்த்து கொண்டிருந்த ஹிட்லருடைய வாழ்க்கையை விமர்சனமாக்கி த கிரேட் டிக்டேட்டர் என்ற ஒரு திரைப்படத்தையும் உருவாக்கியவர். இந்த பதிவு இவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பை சொல்லுவதல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வறுமையின் விளிம்பில் இருந்தாலும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று காட்டிய இவரை பற்றியதுதான் இந்த பதிவு. முன்னேற முடியும். எதிரிகள் சூழ்ந்து நின்றாலும் எதிரிகள் என்னை வீழ்த்தினாலும் அவர்களிடம் இருந்தெல்லாம் என்னால் வெற்றி பெற முடியும், இமாலய சிகரத்திற்கு என்னால் உயர முடியும் என்று காட்டியவர் தான் இந்த மனிதர். மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் கூட தவறுதான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சுட்டி காட்டிய மனிதன் தான் இவர். இதனால் அவர் பொது உடைமையாளராக மாற்றப்படுகிறார். அமெரிக்காவில் இருந்து அவர் நாடு கடத்தப்படுகிறார். ஆயினும் அமெரிக்காவே பின்னாளில் வருத்தப்பட்டு சுவிட்சர்லாந்தில் குடியிருந்த அவரை மீண்டும் வரவழைத்து வாழ்நாள் சாதனையாளரான ஆஸ்கர் விருதை வழங்கியது. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு வீழ்ச்சிகள் வந்தாலும் எழ முடியும் என்ற தன்னம்பிக்கை என்னிடம் இருந்தால் என்னை யாரும் வீழ்த்த முடியாது. இந்த மனிதன் யாரு? நீங்க கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. இந்த குட்டி கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.